வணக்கம் மக்களே. இன்னைக்கு வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, மகளிர் சுய உதவிக்குழு பெண்களுக்கு புதிய மானியம் குடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க ஏற்கனவே வாங்குன கடன்கள்லாம் தள்ளுபடி செய்ய போறாங்கன்னு சொல்லி, ஒரு பரபரப்பான செய்தி பரவிக்கிட்டு இருக்கு. அது உண்மையா பொய்யான்னு பார்க்க போறோம். யார் யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள், யார் யாரெல்லாம் கடன் வாங்கலாம், எவ்வளவு வட்டி குறையும், அது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்ப தான் நீங்க முத தடவ பார்க்குறீங்கன்னா, இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி நம்ம முதல்ல நல்ல செய்தியில இருந்து ஆரம்பிப்போம். டிவிகே அரசு பெண்கள் சுய உதவி குழுக்களுக்காக ஒரு புதிய வட்டி மானிய திட்டத்தை அறிவித்திருக்கிறது. அதாவது சுய உதவி குழுக்கள் வாங்கிய கடனை சரியாக நேரத்தில் திருப்பி செலுத்தினால் அந்த கடனுக்கு வட்டியில் அரசாங்கம் மானியம் வழங்கும் வகையில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதாவது இந்த வருஷம் பட்ஜெட்ல இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த ஆண்டில் சுமார் 38,000 கோடி அளவிலான எஸ்எஸ்ஜி கடன்கள், அதாவது சுய உதவி குழு கடன்கள் திட்டத்தின் மூலம் பயனடையும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோ இது எப்படின்னு வச்சீங்கன்னா உங்களுக்கு தெளிவா நான் சொல்றேன். அதாவது உங்களுக்கு ஃபுல் இன்ட்ரெஸ்டே அவங்க இது பண்ண போறது கிடையாது. பட் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கேன். டிவிகே அவங்களோட மேனிஃபெஸ்டோல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க ஆட்சிக்கு வந்தா சுய உதவி குழு, அதாவது மகளிர் சுய உதவி குழுவுல கடன் வாங்குற எல்லா பெண்களுக்கும் வட்டியே இல்லாம நாங்க கடன் குடுப்போம். அத நீங்க கரெக்ட்டா மாசம் மாசம் கட்டினா உங்களுக்கு வட்டியே கிடையாது. அந்த மாரி ஒரு ஸ்கீம் தான் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போதைக்கு இத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா, இது அதுவும் டிஃபரன்ஸ். இது எப்படி வச்சிருக்காங்கன்னா, உங்களுக்கு வட்டி வரும். பேங்க்ல இருக்கிறத விட மிக குறைந்த வட்டி தான் சுய உதவி குழுக்கள்ல குடுப்பாங்க. அதுலயும் உங்களுக்கு நீங்க மாசம் மாசம் கரெக்ட்டா எல்லா பேமெண்ட்டும் பண்ணீங்கன்னா, உங்களோட மொத்த வட்டியும் குறைஞ்சுக்கிட்டே வரும். இப்ப எப்படி சொல்றேன்னா, ஒரு 40,000 வட்டி இருக்குன்னு வச்சுக்கங்க. நீங்க வாங்குன ஒரு கடனுக்கு. அந்த 40,000த்துல அப்படியே நீங்க மாசம் மாசம் கரெக்ட்டா கட்டுனீங்கன்னா, ஒரு 1000, 2000, 3000 அப்படியே குறைஞ்சு அந்த வட்டி 30,000மோ, 20,000மோ கூட ஆகலாம். நீங்க வெறும் 20,000 வட்டி மட்டும் தான் கட்டுற மாரி இருக்கும். அதுக்குன்னு உங்களுக்கு மொத்த இன்ட்ரெஸ்ட்டே எடுக்க மாட்டாங்க. அப்படிதான் சொல்லியிருக்காங்க. பட் ஒரு பாதி அந்த அளவுக்காச்சும் கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்ட் அவங்க மானியமா குடுத்து இத குறைக்க பார்க்குறாங்க. அதுவும் நீங்க மாசம் மாசம் கரெக்ட்டா பேமெண்ட் பண்ணா மட்டும் தான். 1 மாசம், 2 மாசம் போனாலும் இது உங்களுக்கு எலிஜிபிள் ஆகாது. கரெக்ட்டா நீங்க பேமெண்ட் பண்ணணும். சோ இதுதான் இப்போதைக்கு வந்திருக்க உண்மையான அப்டேட். இப்ப தான் ரீசென்ட்டா டிவிகே விஜய் சாரும் அந்த மினிஸ்டர்ஸும் அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க பட்ஜெட் இதுல. சோ 2வது விஷயம் என்ன இப்ப பேசப்படுதுன்னா, ஏற்கனவே பெண்கள் இதுல கடன் வாங்கிய நெறைய பெண்களுக்கு ஒரு கடன தள்ளுபடி பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 5,00,000 வரைக்கும் வாங்குனவங்களுக்கெல்லாம் தள்ளுபடி செய்ய போறாங்க. அப்படி பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 5,000 6,000 கோடி வரைக்கும் தள்ளுபடி ஆகும் அப்படின்னு சொல்லி பேசப்படுது. ஆனா, என்னை மன்னிச்சிடுங்க மக்களே, இது ஒரு முழுக்க முழுக்க பொய்யான தகவல். யாருமே சரி, விஜய் சாரும் சரி, அவர் மேனிஃபெஸ்டோலேருந்து எதுலயுமே சரி, அவங்க சுய உதவி குழுக்களுக்கு எல்லா கடனையும் தள்ளுபடி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீமோ, ஒரு இதுவும் அவங்க மென்ஷன் பண்ணல. சோ இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு பொய்யான தகவல். இது யாரு பரப்புறாங்க தெரியல. இத நம்பாதீங்க. ஆனா இந்த மானியம் உண்மையான தகவல். இந்த மானியம் இப்பதான் இது பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு மானியமா குடுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா குறையும். சோ நெக்ஸ்ட் நீங்க என்ன எதிர்பார்க்கலாம்னா, அவங்க சொன்னபடி வட்டியே இல்லாத ஒரு கடன் வாங்குறதுக்கு வேணா வருங்காலத்துல இந்த சுய உதவி குழுல நீங்க அந்த மாரி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் உங்களுக்கு ஃப்ரீ கிடையாது. அதுதான் பல பேர் ஃப்ரீன்னு நெனச்சுக்கிட்டாங்க போல இந்த 5,00,000 வரைக்கும். 5,00,000 வரைக்கும் நீங்க வட்டி இல்லாம பணம் வாங்கலாம். ஆனா, அந்த பணத்த நீங்க கரெக்ட்டா மாசம் மாசம் கட்டிறணும். உங்களுக்கு வட்டி மட்டும் இருக்காது. அது வேணா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அவங்க அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா, எப்பவுமே சரி, அவங்க சொன்னதும், ஆட்சிக்கு முன்னாடி சொல்றதும், ஆட்சிக்கு அப்புறம் பண்றதும் எப்பவுமே வேறு வேறா தான் இருக்கும். சோ, அதையும் நீங்க நம்புறது கொஞ்சம் கஷ்டம். பட் இதுதான் இப்போதைக்கு நடந்திருக்கு. சோ, ஃபேக் நியூஸ்லாம் நம்பாத. உண்மையாவே நீங்க அவங்க பேஜ்லயோ, இல்ல இந்த பட்ஜெட் நியூஸையோ, இதுல சேனல்ஸ்ல பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் என்னுடைய கருத்து மக்களே. உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.